எய்ம்ஸ் விஷயத்தில் அண்ணாமலை சொன்ன உண்மை, ஸ்டாலின் பொய் அம்பலம். வைரல் வீடியோ. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் 1ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். இந்த நிலையில்தான் திமுக அரசு தொடர்ந்து எய்ம்ஸ் பற்றி மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைத்து வரும் நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் பேசுகையில், உதயநிதி ஒரு செங்கலை வைத்து நாடகம் போட்டு வந்தார். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள இடத்தில் இருக்கும் மரத்தை வெட்டி ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் அனுமதி கொடுத்தது. ஆனால் தமிழகத்திற்கு மட்டும் மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்வதாக குற்றச்சாட்டு வைக்கின்றனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதே கதையை சொல்லுவது மட்டுமல்லாமல் இந்தி திணிப்பு என்று ஒரு பொய் கதையை சொல்லுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ் நம்ம கட்டவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவார். இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ்ல 3 கோடி செங்கலை வைத்து எய்ம்ஸை கட்டி கொண்டிருக்கின்றோம். 3 கோடி செங்கலை வச்சு பிரதமர் அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி அதே மதுரைக்கு வர்றாங்க. 2026 முடியும் பொழுது மதுரை எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அது குறிப்பாக அரவக்குறிச்சி மக்களுக்கு அதனுடைய அருமை புரியும். இந்தியாவில் எத்தனையோ எய்ம்ஸ் இருந்தாலும் கூட புதுடெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் அளவுக்கு இன்னொரு பெரிய எய்ம்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா அது மதுரையில வரக்கூடிய எய்ம்ஸ். அந்த அளவுக்கு அதே ஃபெசிலிட்டி, அந்த அளவுக்கு குறிப்பாக நம்முடைய இந்த பகுதி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த எல்லா மாநிலத்துக்கும் கூட ஒரு டெரிஷரி செக்டர், மிக முக்கியமாக அதிநவீன மருத்துவ வசதியோடு இந்த எய்ம்ஸ் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு இவங்க பர்மிஷன் கேட்டாங்க. 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டி அங்க எய்ம்ஸ கட்டுறதுக்கு 1.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் நேரம் எடுத்துக்கொண்டார். இந்த 5 வருஷத்துல எந்த காரணத்திற்கும் கூட எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டார். அதையெல்லாம் தாண்டி நீங்களே சொல்லுங்க, மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். அது நிலம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு எய்ம்ஸை கட்டுறதுக்கு இத்தனை காலம் போராடி அந்த எய்ம்ஸை கட்டி முடித்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் ஆகி இந்த ஆண்டு முடிவதற்குள்ள திறப்பு விழா நடத்தப்பட இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுதெல்லாம் மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டல. சரி, நாங்க தான் கட்டல, நீங்க ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒண்ணு கட்டலாமே, நீங்க கட்டலாமே. சரி, மத்திய அரசு தான் கட்ட தாமதம் ஆயிருச்சு, நீங்க கட்டலாமே. கரூர்ல ஒரு நல்ல அதிநவீன மருத்துவ வசதியோடு இங்க பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம் சின்ன தரவத்தை கட்டலாமே. எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம் தரமாக இருக்கிறது. நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் விட மாட்டீங்க. அதுலயும் அரசியல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த பொய்யெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அடுத்து வருவாங்க. எய்ம்ஸ் கட்டுவதற்கு தாமதம் ஆயிருச்சு, தமிழ்நாட்டின் மீது ஓர வஞ்சனை, இந்திய திணிக்கிறாங்க, இதை திணிக்கிறாங்க, அதை திணிக்கிறாங்க. ஒரு இந்திய திணிக்கிற கட்சியில இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குடியானவனுக்கு மகனாக பிறந்த நான் எப்படி இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம இந்த கட்சியில இந்தி தெரியாத ஒருவன் எப்படி இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக நான் பொறுப்பாட்டி இருக்க முடியும்?